மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளிக்காதது ஏன் என்று திமுக எம்பி கனிமொழி என் சோமு எழுப்பிய கேள்விகளுக்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் பதிலளித்திருக்கிறது. அதனை பெருஞ்செய்தியாக பார்க்கலாம். கோவை மதுரைக்கு மெட்ரோ உண்டா? மெட்ரோவை அனுமதிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அடிப்படை சாத்தியங்களையே கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது மத்திய அரசு. இதற்கு அளிக்கப்பட்ட பதிலில் தமிழக அரசு சமர்ப்பித்த திட்டப்படி கோவையில் மெட்ரோ பயண தூரம் குறைவாக உள்ளது என்று மத்திய அரசு கூறியிருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம். கோவை மதுரை மாநகரங்களுக்கு மெட்ரோ வருவதில் நிறைய தடங்கல்கள் தொடர்ந்து மத்திய அமைச்சகம் அதற்கு பதிலளித்து இருக்கிறது. கேள்வி எழுப்பப்பட்டதற்கு கோவையில பல இடங்கள்ல வழித்தடம் கட்டுமான பணி மேற்கொள்வதற்கான இடவசதி இல்ல, மெட்ரோல பயணம் செய்ய வேண்டிய அளவு பயண தூரம் அவ்வளவு இல்ல கோவையில அப்படின்ற மாதிரி மத்திய அமைச்சகம் கூறியிருக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? பயண தூரம், பயண நேரம் மற்றும் பயணிகள் எண்ணிக்கை, இந்த மூணு எந்த ஒரு அர்பன் டெவலப்மெண்ட் பிளானிங்க்கும் ரொம்ப முக்கியம். அப்போ கோயம்புத்தூர் மதுரை ரெண்டுலயும் பெர் டே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிற 5 lakhs அண்ட் ஆடு அது வராது. ஏன்னா சென்னையே அவ்வளவுதான் என்பது ஒரு முக்கிய வாதமாக தெரிகிறது. இது எதை வைத்து அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், ஒட்டுமொத்தத்துல நம்ம அப்ளிகேஷன் போடும்போது, அதாவது 2011 லெவல்ல கோயம்புத்தூர் பெருநகரமாக இல்லை, அதோட மக்கள் தொகை எண்ணிக்கை இவ்வளவுதான். ஆனா இன்றைக்கு, அதாவது 2025 காலகட்டத்தில் இந்த கணக்கு பெரிதும் மாறி இருக்கும். அப்ப டிபிஆரை ரிஜெக்ட் பண்ணிருக்க கூடாது என்பதுதான் எனது கருத்து. டிபிஆரை ரிஜெக்ட் பண்ணாம மேலும் தற்போதைய நிலைமைப்படி ஒரு அறிக்கை கேட்க வேண்டும். இப்போது நமக்கு அந்த உரிமை இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி இன்னும் திருத்தப்பட்ட ஒரு சின்ன கிளாரிட்டி, தமிழக அரசு சமர்ப்பித்த திட்டப்படி கோவையில அதற்கு மெட்ரோ பயண தூரம்லாம் மிகவும் குறைவுதான் அப்படின்னு மத்திய அமைச்சகம் சொல்லியிருக்கு. அது தமிழக அரசு என்ன தகவல்களை கொடுத்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் அப்படின்ற பொருள் வருதுல்ல? இல்ல, தமிழக அரசு எப்போது கொடுத்ததுன்னா அது ஜெயலலிதா ஆட்சி காலம் 2011 காலகட்டத்துல தான் நம்ம சென்னை கோவை 2 மெட்ரோவுக்குமான ப்ரொபோசல்ஸ் அனுப்புறோம். அதுக்கு பிறகு பல கட்ட நடவடிக்கைகள். டிபிஆர் கொடுத்தது இப்போது இருக்கிற இந்த அரசாங்க காலகட்டத்தில் டிபிஆர் கொடுத்துருக்கிறோம். நல்லா தெரிஞ்ச விஷயம் எதுன்னா, டிபிஆர் ஒரிஜினல் ப்ராஜெக்ட் என்னவோ அதுக்கு தான் நம்ம டிபிஆர் தர முடியும். ஆனா இப்போது மீண்டும் ஒரு திருத்தப்பட்ட திட்ட மதிப்பீடு நம்ம கொடுக்கணும். ஆனா அவங்க ஒட்டுமொத்தமா ரிஜெக்ட் பண்ணும்போது, பாலிசி டிசிஷனா சொல்லும் போது டயர் 2 சிட்டிக்கான அந்த முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறதான் குறைபாடு. புதிதாக ஒரு திட்ட மதிப்பீடு செய்து மத்திய அரசுக்கு சமர்ப்பிப்பதுல என்ன சவால் இருந்துட போகுது திரு ஷியாம்? இல்ல, டிபிஆர் அவங்க ஒத்துக்கிட்டு அதுக்கு பிறகு கேட்டிருக்கணுங்க. டிபிஆர் ஒத்துக்கிட்டு, டிபிஆர் ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதை ஒத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த கட்டமா அவங்க கேட்டிருக்கணும். ஆனா அப்படி கேட்கல. அப்படி கேட்காம மெட்ரோ என்பதே பாசிபிள் இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது சென்னையில இருக்கிற மெட்ரோ மாதிரி கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ பாசிபிள் இல்ல, அதற்கான காரணங்கள் இதுன்னு ஒரு பட்டியல் போடுறாங்க இல்லைங்களா? அந்த காரணங்கள் தவறுங்கிறதா வாதம். காரணம், அதுக்கு பிறகு சென்னை மாதிரி கோவையும் மதுரையும் பெரிய அளவுக்கு விஸ்தாரமாயிருக்கு, மெட்ரோவை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு லாபமா இருக்கும் என்பது காரணம். மற்றபடி கட்டுமானத்துல இருக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல. ஏன்னா இது எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர், கட்டுமானத்துல நம்மளால அக்யூர் பண்ண முடியாது, லேண்ட் அக்யூர் பண்ண முடியாது. இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்டும் சின்னதாக தான் இருக்கும். அப்ப எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் நம்ம போடும்போது 2 விஷயம் பார்க்கணும். ஒன்னு, ஒரு டயர் 2 சிட்டி எப்படி தன்னோட இமேஜை பெருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். மற்ற இந்தியாவில் இருக்கிற மற்ற டயர் 2 சிட்டிக்கு அதே மாதிரியான அடிப்படையில் தான் மெட்ரோ அனுமதி தரப்பட்டிருக்கிறது. டயர் 2 சிட்டியை டயர் 1 சிட்டியோட கம்பேர் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம வாதம். நன்றி திரு ஷியாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. திமுகவை சேர்ந்த திரு TKS இளங்கோவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மெட்ரோ வழித்தடம் கட்டுமான பணிகள்லாம் மேற்கொள்வதற்கான இடவசதி இல்ல கோவையில, அதே போல அவ்வளவு பயண தூரம் இல்ல, அதனால மெட்ரோ தேவையில்லை என்பதாக மத்திய அமைச்சகத்திலிருந்து ஒரு பதில் அளிக்கப்பட்டிருக்கிறதே, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது தவறான வாதம். மதுரையும் கோவையும் மிகப்பெரிய தொழில் நகரங்களாக மாறி வருகின்றன. கோவை நீண்ட நாட்களாகவே தொழில் நகரமாக இருக்கிறது. பல ஊர்களில் இருந்து மெட்ரோ என்பது, இப்போது சென்னை மெட்ரோ என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தையும் தொடுகிறது, திருவள்ளூர் மாவட்டத்தையும் தொடுகிறது. ஒரு ஊருக்குள் இல்லை அது. அதை தாண்டி காரணம் என்னென்றால், சென்னைக்கு வருபவர்கள் பயன்படுத்துவதற்காக மெட்ரோ ரயில் இருக்கிறது. அதே போல கோவை தொழில் நகரம், அங்கே பக்கத்திலே திருப்பூர், ஈரோடு போன்ற நகரங்களில் இருந்தெல்லாம் கூட அங்கே பணிக்கு வருகிறவர்கள் இருப்பார்கள். அதே போல மதுரையும் அப்படித்தான்.
வளர்ந்த நகரங்கள், தொழில் ரீதியாக வளர்ந்த நகரங்களில் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக அன்றாடம் வந்து போய் அங்கே பணியாற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு வசதி செய்வதுதான் இந்த நோக்கமே தவிர ஏதோ ஊருக்குள்ளே வேறு வசதியே இல்லை என்று சொல்லப்படுது. சார், நான் ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். தமிழக அரசு சமர்ப்பித்த அந்த திட்ட அறிக்கை என்பது 2011 மக்கள் தொகையின் அடிப்படையில சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பர்ஸின் படி மெட்ரோ தேவையில்லை என்பதாக தான் மத்திய அரசு சொல்றாங்க. ஒரு திருத்தப்பட்ட திட்ட மதிப்பீடு சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு இல்லையா? கட்டாயமாக இருக்கு. அதை அவங்க கேட்கலையே. அவங்க தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இன்றைக்கு உள்ள மக்கள் தொகை அன்றைக்கு கொடுத்திருக்கீங்க, இன்றைக்கு 14 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை எப்படி பெருகி இருக்கிறது என்பது போன்ற கணக்குகளை அவர்கள் கேட்கவில்லை. அதாவது ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசுக்கு நாம் எடுத்து செல்லும் பொழுது அந்த காலத்திலே எப்படி இருந்தது என்றால் இப்பொழுது அவர்கள் பரிசீலிக்கும் பொழுது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்ற விளக்கங்களை மாநில அரசிடம் அவர்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் எதையும் மாநில அரசு தாமாக முன் வந்து அதனை கொடுப்பதற்கான வழி இல்லையா? இல்ல அதுக்கான டெக்னிக்காலிட்டிஸ் தெரியல, அதனால புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். ஏன்னா 2011 இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் இப்ப இருக்கிற மக்கள் தொகையும் பெரிய வித்தியாசம் வரும் இல்லையா? அது அரசு சார்பில் அங்க முன்வைக்கலாம் இல்லையா? அன்றைக்கு உள்ள தொழில் நிலைமை வேறு, இன்றைக்கு உள்ள தொழில் வளர்ச்சி என்பது வேறு. இதை அவர்கள் அதை நாம் என்ன கேட்கிறோம் என்றால், இதைவிட குறைந்த மக்கள் தொகை உள்ள நகரங்களில் வட மாநிலங்களில் அவர்கள் மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள், தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள் என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு. அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் மாநில அரசிடம் தற்போது உள்ள நிலையை சொல்லுங்கள், நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் அதை கேட்கவே இல்லை, அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். நன்றி திரு இளங்கோவன், இணைப்பில் வந்து பேசுவதற்கு. பாஜகவை சேர்ந்த திரு SG சூர்யா நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்ங்க. கோவை, மதுரை இதுக்கு மெட்ரோ உண்டா அப்படின்ற பெரிய கேள்வி இருக்கிறது. கோவை மாவட்டத்துல அது செய்வதற்கான இடவசதியோ இல்ல அவ்வளவு பயண தூரமோ இல்ல, மெட்ரோ தேவைப்படல என்பதாக மத்திய அமைச்சகம் விளக்கம் அளித்திருப்பதாக தகவல். ஏன் கோவை, மதுரை போன்ற அவ்வளவு பெரிய மாநகர்களுக்கு, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு மெட்ரோ வேண்டாம் அப்படின்னு ஏன் மத்திய அரசு நினைக்கிறது? அதாவது இன்னைக்கு கனிமொழி சோமு அவர்கள் கேட்ட கேள்விக்கு 5 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அதுல முக்கியமான காரணம் கோயம்புத்தூர்ல இவங்க சொல்லியிருக்கக்கூடிய வழித்தடத்துல மெட்ரோ ட்ரெயின் கட்ட முடியுமா முடியாதா. குறிப்பா பெரிய கடை வீதி மாதிரி இடத்துல எல்லாம் இவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அங்க ரோடோட அளவே 9 மீட்டர் தான். அங்க மெட்ரோ பில்லர்ஸ் போடுறதுக்கான எந்த சாத்தியக்கூறுமே இல்லைன்னு சொல்லிட்டு லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களும் சொல்றாங்க, நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இரண்டாவது ரைடர்ஷிப்னு பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சென்னை மெட்ரோ 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இன்னைக்கு தொடங்கி 10 வருடம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய கிரேட்டர் சென்னை ரீஜன்ல கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பயணிகள் தான் ஒரு நாளைக்கு பயன்படுத்தும் போது, வெறும் 20 லட்சம் மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய கோவையில எப்படி ஒரு நாளைக்கு 6 லட்சம் பேர் மெட்ரோவை பயன்படுத்துவாங்கன்னு கேட்கிறாங்க. மிக மிக நியாயமான ஒரு கேள்வி. அது எப்படி சாத்தியம்னு இப்பவும் நம்மளுக்கு புரியல. மூன்றாவது, அந்த மெட்ரோ பயன்படுத்துவதனால எப்பயுமே மெட்ரோன்றது எதுக்குன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கார்ல போறதுலயோ, பஸ்ல போறதுலயோ, இல்ல பைக்ல போறதையோ விட வேகமாக போகிறதுக்காக மெட்ரோவை நம்ம பயன்படுத்துவோம். கோயம்புத்தூர்ல அந்த 34 கிலோமீட்டர் மெட்ரோ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய வழித்தடம் மெட்ரோல போறதுக்கும், கார்ல போறதுக்கும், பைக்ல போறதுக்கும் ஒரே நேரம் தான் ஆகுது. உதாரணமாக உக்கடத்துல இருந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனுக்கு ஒரு பாதை அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பாதை கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கு. அந்த 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு மெட்ரோ ட்ரெயின்ல நீங்க போகக்கூடிய 32 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் அதிகபட்ச ஸ்பீட்ல போகும்போது, அதே 32ல இருந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பைக்லயோ கார்லயோ போயிடலாம். புரிகிறது. ஒரு திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையோ இல்ல அதுல மாற்றங்களையோ கோரி இருக்கலாம்ல மத்திய அரசு, மாநில அரசு கிட்ட. நேரடியா தள்ளுபடி செய்துட்டாங்களே அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அர்த்தமே கிடையாது. இவங்க மாற்று அறிக்கையோ இல்ல வேற ஏதேனும் மாற்றங்கள் சரியான எண்ணிக்கையில இவ்வளவு பேர் பயன்படுத்துவாங்கன்னு பிராக்டிகலி பாசிபிள் ஃபிகர்ஸே இவங்க மீண்டும் சமர்ப்பிக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க இன்னொரு முறை ஆய்வு செய்துட்டு அதை ஒப்புதல் கொடுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்வாங்க. எங்க தரப்புல இருந்தும் நாங்க மெட்ரோ திட்டம் கோவைக்கு தேவை அப்படின்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடும். நன்றி திரு SG சூர்யா. சரியான திட்ட அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்றோம். நன்றி உங்களுடைய விளக்கத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு.